அண்மை செய்தி. பிரபல நகைக்கடை மற்றும் சோப்பு நிறுவனங்களுக்கு எதிராக நடிகை தமன்னா தொடர்ந்த வழக்கு. அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பவர் சோப் நிறுவனம் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் தனது விளம்பரத்தை பயன்படுத்துவதாக தமன்னா புகார் தெரிவித்து வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கானது அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமன்னா மனுவிற்கு பதிலளிக்க அட்டிகா கோல்டு நிறுவனத்திற்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரபல நகைக்கடை மற்றும் சோப்பு நிறுவனங்களுக்கு எதிராக நடிகை தமன்னா தொடர்ந்த வழக்கு அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தை மீறி அட்டிகா கோல்டு நிறுவனம் தனது விளம்பரத்தை பயன்படுத்துவதாக நடிகை தமன்னா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்திருக்கின்றனர் நீதிபதிகள். பவர் சோப் நிறுவனம் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் தனது விளம்பரத்தை பயன்படுத்துவதாக தமன்னா அந்த புகார் மனுவில் கூறியிருந்தார். இந்த நிலையில் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, தமன்னா தொடர்ந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தும் விவரங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம். பிரபல நகைக்கடை நிறுவனமான அட்டிகா கோல்டு நிறுவனத்திற்கு விளம்பர மாடலாக நடிகை தமன்னா நடித்திருந்தார். இந்த நிலையில் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் சம்பந்தப்பட்ட தனது விளம்பரத்தை அந்த நிறுவனம் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று தமன்னா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி, ஒப்பந்த காலம் முடிந்துவிட்டதால் அட்டிகா கோல்டு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தமன்னாவின் விளம்பரங்களை பயன்படுத்த இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நீதிமன்ற தடையானது உத்தரவுக்கு பிறகும் தனது விளம்பரத்தை அட்டிகா கோல்டு நிறுவனம் பயன்படுத்துவதாக கூறி தமன்னா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது நகைக்கடை நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் தங்கள் நிறுவனம் தரப்பில் மனுதாரரின் விளம்பரத்தை நிறுத்திவிட்டதாகவும், ஆனால் வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களின் பழைய விளம்பரங்களை தனிநபர் பயன்படுத்துவதற்கு தாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது என்று வாதிட்டார். இதனையடுத்து மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இதேபோல் பவர் சோப் நிறுவனத்திற்கு மாடலாக பயன்படுத்திய விளம்பர ஒப்பந்தத்தை மீறி தமது விளம்பரங்களை அந்த நிறுவனம் பயன்படுத்துவதாகவும், எனவே இதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று கோரி நடிகை தமன்னா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி நடிகை தமன்னா மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தனி நீதிபதியின் இதனை எதிர்த்து தமன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளும் நீதிபதிகள் சுந்தர்மோகன் மற்றும் நீதிபதி திலகவதி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த போது தமன்னா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாததை அடுத்து வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 12ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.